இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய கெமிக்கல் கைனடிக் சாப்டர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கெமிக்கல் கைனடிக் சாப்டரில் இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஆஃப் கெமிக்கல் கைனடிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்லேயே ஆவரேஜ் இருக்குது, தென் இன்ஸ்டன்டேனியஸ் இருக்குது, இது ரெண்டுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்கன்றதையும் பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய 2 இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் தான் இந்த வீடியோவில் கவர் ஆக போகுது. இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நான் இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் பற்றி நீட்டுக்காக எடுத்திருந்தேன், ஓகேவா? ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்க மாட்டேன். இதில் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பேசலாம், அவ்வளோ தியரட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இதுலேயும் நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் கைனடிக்ஸ் தான், பட் தியரட்டிக்கலாக டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். அது நம்ம நீட்டாக பார்த்தோம், நீட் எக்ஸாமுக்காக பார்த்தோம். இப்போ நம்ம சாப்டர் வைஸ் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது கெமிக்கல் நமக்கு தெரியும், அது என்ன சார் கைனடிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த கைனடிக்ஸ் அப்படின்றது கிரீக் வேர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. கைனசிஸ் அப்படின்ற வேர்டு இருக்குது, கிரீக் வேர்டு. கைனசிஸ் அப்படின்னா மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ், கெமிக்கல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. ஸோ அதுதான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. என்ன இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் என்ன சார் ஸ்டடி பண்ண போகிறோம், இது என்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றது பொதுவாக எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றது எவ்வளோ வேகத்தில் நடக்குது, ஏன்னா எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுமே ஃபாஸ்ட்டாக நடந்து முடியறதில்ல. சம் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், சம் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ அது என்ன சொல்கிறோம், ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரேட் அப்படின்றது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படி, ஸ்பீட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எவ்வளோ வேகத்தில் நடந்து முடியுது, அது பொறுமையாக நடக்குதா வேகமாக நடந்து முடியுதா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒன்று. இன்னொன்று, இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், அதாவது இந்த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர் இருக்குங்களா, இதெல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்கள மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மெக்கானிசம் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்கிறோம் பாருங்க, அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது, அது எவ்வளோ வேகத்தில் நடக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆல்டர் பண்ண முடியுமா, எப்படி சார் ஆல்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னலே ஃபேக்டர்ஸ்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, கேட்டலிஸ்ட் இருக்குது. ஸோ இவங்கள மாதிரியான ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடை ஆல்டர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் படிக்கக்கூடியது தான் என்ன சொல்கிறோம், கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சார் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர்மோடைனமிக்ஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரியே தான் இருக்கும், பட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். என்ன அப்படின்னா, தெர்மோடைனமிக் சாப்டரில் எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபீசிபிளா இல்லையா அப்படின்றத தெர்மோடைனமிக்ஸில் நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு டைமண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைமண்ட் வந்து கிராஃபைட்டாக மாறுமா, ஃபீசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ஃபீசிபிள் தான். ஃபீசிபிள் அப்படிங்கிறது என்னன்னா சாத்தியமானது. ஒரு டைமண்ட் வந்து கிராஃபைட்டாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர்மோடைனமிக் ஸ்டடி படி சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்போது ஃப்ரம் டைமண்ட் டு கிராஃபைட் கன்வர்ஷன் இருக்குதா, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தெர்மோடைனமிக்ஸ் சொல்லும். பட் டைம் டியூரேஷன், ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன், ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை பற்றி பேசுமான்னு கேட்டிங்கன்னா அவங்க அதை பற்றி பேச மாட்டாங்க. பட் கெமிக்கல் கைனடிக்ஸில் நம்ம என்ன செய்கிறோம், ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை பற்றி பேசுகிறோம். அப்போது ஒரு டைமண்ட் கிராஃபைட்டாக மாறும் அப்படின்னு சொல்லிட முடியும் தெர்மோடைனமிக்ஸில். பட் எவ்வளோ ஆண்டுகள் எடுத்துக்கும், எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னா அதுக்கு கெமிக்கல் கைனடிக்ஸ் வேணும். ஸோ இதுதான் வித்தியாசம் இந்த இடத்துல, ஓகேவா? சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தெர்மோடைனமிக்ஸ் ஒரு ரியாக்ஷனில், அதே அந்த ரியாக்ஷன் எவ்வளோ காலம் எடுத்துக்கும், எவ்வளோ சீக்கிரம் நடந்து முடியும் அப்படின்றது சொல்லக்கூடியது கெமிக்கல் கைனடிக்ஸ், ஓகேவா? தெர்மோடைனமிக்ஸும் கெமிக்கல் கைனடிக்ஸும் உள்ள அந்த மேஜர் டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், சரியா? சரி, இப்போது இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். The branch of chemistry which deals with the rates of chemical reactions and the factors which influence the rate of reactions and the mechanism by which the reactions proceed is called chemical kinetics. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறீங்க, சார் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ண மாட்டீங்களா, அப்படியே நீங்கள் இந்த என்சிஆர்டி புக் அப்படியே வச்சு நடத்த முடியாது அப்படின்னு கேட்குறீங்க. என்சிஆர்டி புக் அப்படியே பிடிஎஃப் ஃபைல் வச்சு நடத்துறதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் என்ன சிக்கலாக இருக்குது அப்படின்னா, அப்படியே டைரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. டெக்ஸ்ட் புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் கைனடிக் சாப்டர் நான் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி இருக்குது, நான் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் அதையும். ஸோ அதை நம்ம டைரெக்டாக நடத்துகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் நிறைய தேவைப்படுது. அது உங்களுக்கு டைரெக்டாக புரிஞ்சுட்டா உங்களுக்கு ஸ்டாஃபே தேவையில்லை, அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், நீங்கள் அப்படியே படித்து ஈஸியாக எக்ஸாம் எழுதிட்டு போயிடலாம். சிக்கலை என்ன அப்படின்னா, என்சிஆர்டி புக் இருக்குது, அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம படிக்கும்பொழுது புரிய மாட்டேங்குது இல்லையா? அப்போ புரியறதுக்காக தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா சம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் அந்த பேஜை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் திரும்ப அந்த சாப்டரில் என்டர் ஆக வேண்டியிருக்கு. அதுக்காக தான் இப்படி நடத்துறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்னால் நான் சாப்டர்லேயே வரமாட்டேன், வேறு ஏதோ எக்ஸாம் எக்ஸ்ட்ரா நடத்ததான் நினைக்கிறீங்க. ஓவர்லோட்லாம் நான் பண்ணவே இல்லை, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக என்ன செய்கிறேன், இந்த மாதிரி கொஞ்சம்
கொஞ்சம் கைட்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணி நெட்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு நடத்திட்டு இருக்கோம். ஓகேவா? அதனால் இதுக்கும் உங்கள் டெக்ஸ்ட் புக்கும் சம்மந்தம் இல்லை நினச்சிடாதீங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, என்சிஇஆர்டி சாப்டர் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். இதை பார்த்துட்டு கூட நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டாக உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த பேஜ். இதில் உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் தான் அதில் இருக்குதுன்றதை நான் சொல்லுவேன். என்ன அதில் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருப்பாங்க டெஃபினேஷனில். அது உங்களுக்கு புரிஞ்சிட்டா பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வந்து இருக்க மாட்டீங்க. பட் அது உங்களுக்கு புரியல அப்படின்ற பட்சத்தை தான் நீங்கள் ஏதோ தேடி வரீங்க. அப்போ இந்த மாதிரியான வீடியோஸ் நான் எடுக்கிற மாதிரியான வீடியோஸ் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு கண்ணில் போடும்போது ட்ரை பண்ணுறீங்க புரிஞ்சுக்கிறது. ஓகேவா? ஸோ அதனால் டெக்ஸ்ட் புக்கை அப்படியே வச்சு நடத்தலையே அப்படின்னு கேட்காதீங்க. டெக்ஸ்ட் புக்கை தான் நான் நடத்துகிறேன். பட் டெக்ஸ்ட் புக்கு புரியணுன்றதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லேருந்து போகிறேன். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் உள்ளது தான், ஒன்றும் புதுசாக நடக்கல. ஸோ ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன சொல்கிறோம்? ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸ்பீட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுமே ஒரே ஸ்பீடில் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நான் அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், சில கெமிக்கல் ரியாக்ஷன் ரொம்ப பொறுமையாக நடக்கும், சில கெமிக்கல் ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரம் கார்பன்லேருந்து டைமண்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் கிட்டத்தட்ட, இல்லையா? ஏன்னா உங்களுக்கு டைமண்ட் கன்வர்ஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி டெட் அனிமல்ஸ் அண்டு பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ்லாம் இருக்காங்களே, எதனா செய்கிறாங்க உங்களுக்கு பல லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு டெம்பரேச்சர் ப்ரெஷர் மூலிமா அவங்களுக்கு டைமண்டாக கன்வெர்ட் ஆகுறாங்க. ஸோ இது ஒரு ஃபீஸிபிள் தான். பட் உடனே நடந்து முடியுமான்னு கேட்டால் கிடையாது. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் இருக்குது. ஸோ ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா ரியாக்ஷனுமே பல ஆயிரம் ஆண்டுகள் தான் எடுத்துக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அயன் எடுத்துக்கோங்களேன். ரஸ்ட் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் அல்லது 1 மந்த் ஆனால் போதும். தண்ணியில் போட்டு அடிக்கடி தண்ணி பட்டு இருந்துச்சுன்னா அந்த இரும்புனா உங்களுக்கு துருப்பிடிக்கும். ஸோ ஃப்ரம் அயன் டு ஃபெரஸ் ஆக்சைடு அது ஃபெரிக் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிறாங்க இல்லையா? அது ஒரு ரஸ்ட் ஃபார்மேஷன். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ அதுக்கு டியூரேஷன் 1 மந்த் அல்லது 1 வீக், பொருளை பொறுத்து மாறுது. அப்போது கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே ஸ்பீடில் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சம் கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது அயனிக் பாண்டட் மாலிகூல்ஸாக இருக்காங்களே, அயனிக் ஸ்பீஷியஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களாம் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து முடியாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், சில்வர் நைட்ரேட் இருக்காங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு, பேரியம் குளோரைட் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா NaCl HCl சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்பொழுது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் சால்ட்டு தான் இல்லையா? NaCl, பேரியம் சல்ஃபேட்டு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சால்ட் நமக்கு கிடைக்குது. இவங்கெல்லாம் அயனிக் பாண்டட் மாலிகூல்ஸ்னு சொல்லுவோம் அல்லது அயனிக் ஸ்பீஷியஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் ஸ்லோவாக நடக்குமா ஃபாஸ்ட்டாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் பெரும்பாலும் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ் தான். ஓகேவா? இவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க? ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸில் தான் நடந்து முடிவாங்க. ஸோ இவங்களுக்கு ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் ரொம்ப சீக்கிரமாக நடந்து தீஸ் ரியாக்ஷன்ஸ் அக்கர்ஸ் இன் அபவுட் 10⁻12 10⁻16 நடந்து முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட 10⁻12 10⁻16 செகண்ட்ஸ்க்குள்ளே நடந்துடுது. உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் நடந்து முடியுது. புரியுதுங்களா? இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து முடியுது. பட் இதே மாதிரியே சம் ரியாக்ஷன்ஸ் இருக்காங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக நடந்து முடிவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்துப்போமே, எத்தில் அசிட்டேட் அல்லது எஸ்டர்னு சொல்லுவோம் இல்லையா? இவர் ஹைட்ராலைசிஸ் ஆகுறாரு. ஸோ ஹைட்ராலைசிஸ் ஆகும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இவர் ரொம்ப ஸ்லோ. இவர் மட்டும்தான் ஸ்லோவான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கார் இல்லையா, இவர் உங்களுக்கு டீகம்போசிஷன் ரியாக்ஷன், இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்காங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் சுக்ரோஸ்லேருந்து உங்களுக்கு இன்வர்ஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். இந்த C6H12 ரெண்டாக பாண்ட் பிரேக் ஆகுதுல்ல, இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பென்டாக்சைடு டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். இது ஆக்சுவலாக கார்பன் டெட்ராக்ளோரைடில் தான் உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் நடக்கும். இது உங்களுக்கு ஸ்லோ ரியாக்ஷன்ஸ் தான். எதுக்காக இந்த டிஃப்ரென்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுமே ஒரே மாதிரியான ரேட்டு கிடையாது. ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டியூரேஷன் எடுத்துக்கும். சிலது ஃபாஸ்ட்டாக நடந்து முடியும், சில கெமிக்கல் ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக நடந்து முடியும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அதை நம்ம பிறகு பார்ப்போம். சரி, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் மே பி டிஃபைன்ட் ஆஸ் த சேஞ்ச் இன் எனி ஒன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் பர் யூனிட் டைம். ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது எதை பொறுத்து நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ரியாக்டன்ஸ்லேருந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்டன்ட், ஓகேவா, இவர் ஒரு ரியாக்டன்ட்டு, இவர் ஒரு ப்ராடக்டாக இருக்கார். இந்த ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கால அவகாசம் எடுத்துக்கொள்ளையா, ஒரு டைம் டியூரேஷன் எடுத்துக்கொள்ளையா. இந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே நடக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போது இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ரியாக்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ரியாக்டன்ஸோடைய கான்சன்ட்ரேஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், அளவு.
அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், மோஸ்ட்லி மோல்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். மோல்ஸ் தான் நம்ம சொல்கிறோம், ஓகேவா, பர் மோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the மோல் ஆஃப் த ரியாக்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவலாக ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும்பொழுது, ஏன்னா ஏரோ மார்க் இப்படி கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் ஒன்னா செய்யும், உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ரெடியூஸ் ஆகிட்டே போகும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் என்ன செய்யும், உங்களுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மேக்ஸிமமாக இருப்பாங்க ரியாக்டன்ட், ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 0 இருப்பாங்க இனிஷியல் டைமில். டைம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் t இஸ் ஈக்குவல் டு 0 இருக்குது அப்படின்னா இனிஷியல் டைம் அது. அதே நீங்கள் அல்லது t0 அல்லது t1 எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு 0ன்னு சொல்கிறேன், அல்லது t1ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ t1 டைம் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டன்ட் மட்டும் தான் இருக்காங்க, ரியாக்ஷனும் ஸ்டார்ட் ஆகலை, ப்ராடக்ட் 0வாக இருக்குது. அதே t2 டைம் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டன்ட் என்ன செஞ்சுருப்பாங்க, ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகியிருப்பாங்க, அல்லது பாதி கன்வெர்ட் ஆகியிருப்பாங்க, அல்லது முழுசாக கூட ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகியிருப்பாங்க. எவ்வளோ நேரத்தில் அப்படின்னா t2 மைனஸ் t1 அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் டைம் நமக்கு கிடைச்சிரும். எவ்வளோ நேரத்தில் இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அது மட்டும் கிடையாது, இந்த R1 R2ன்னு சொல்கிறோம், அதில் பார்த்தீங்கன்னா R2 மைனஸ் R1 ஒரு ஃபார்முலாவும் நம்ம இடத்துல பயன்படுத்துகிறோம். இதோட இதுதான் கிட்டத்தட்ட, ஓகேவா. அது என்ன சார் R2 மைனஸ் R1 அப்படின்னா, ரியாக்டன்ஸ் உங்களுக்கு ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா R1 எடுத்துக்கிறோம், அது R1 ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. t2 அப்படிங்கிறது டைம் முடிஞ்சிருச்சு, அப்போது R2ன்னு எடுத்துக்கிறோம், ரியாக்ஷன் என்ன செய்யுது, கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆகி ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடுது. அப்போ அந்த நேரத்தில் அது என்ன செய்கிறோம், R2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ எவ்வளோ ரியாக்டன்ட் உங்களுக்கு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா என்ன செய்வோம், R2 மைனஸ் R1 தானே சொல்லுவோம், R2 மைனஸ் R1 தானே சொல்லுவோம். ஸோ அந்த ஃபார்முலா இந்த இடத்துல பயன்படுத்துவோம் கண்டிப்பாக, ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த R2 மைனஸ் R1 தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன் ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது டெல்டா R அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியலன்றதை கீழே எடுத்து எழுதுறேன். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெல்டா R அப்படின்னு சொல்லுவோம். டெல்டா R அப்படிங்கிறது என்ன, டிஃப்ரென்சியேஷன். டெல்டா அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன் டைம், டிஃப்ரென்சியேஷன் ரியாக்டன்ட், எவ்வளோ ரியாக்டன்ட் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு எவ்வளோ நேரத்தில் அப்படிங்கிறது தான். சரி சார், இது ரியாக்டன்ட்டுக்கு மட்டும்தான் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட்டுக்கும் பொருந்தும். ப்ராடக்ட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா P1 P2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது P2 மைனஸ் P1ன்னு சொல்லலாமா சார்? அது என்ன சார் P1 P2 அப்படின்னா, P1 அப்படிங்கிறது உங்களுக்கு இனிஷியல், அதாவது ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகலை, ரியாக்டன்ட் மட்டும் இருந்தாங்க, அப்போ P1 எடுத்துக்கிறோம். P2 அப்படிங்கிறது T2 டைமில் இவ்வளோ நேரத்தில் ரியாக்ஷன் நடந்து இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க, அதை P2ன்னு எடுத்துக்கிறோம். எவ்வளோ ப்ராடக்ட் வந்திருக்குன்னு எனக்கு தெரியணும், என்ன செய்வோம், P2 மைனஸ் P1ன்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். டெல்டா பி அப்படிங்கிறது என்ன, டிஃப்ரென்சியேஷன் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒன்று அதே சமயத்தில் இன்னொரு புரிஞ்சுக்கோங்க, என்ன அப்படின்னா இந்த ரியாக்டன்ட் டெல்டா ஆர் இருக்கு இல்லையா, இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுவோம்னா மைனஸ் டெல்டா ஆர் அப்படின்னு தான் எழுதுவோம். இதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ அடுத்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், இருந்தாலும் இனிஷியல் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். என்ன சார் இப்படி நடத்துறீங்களா நினைக்காதீங்க, அடுத்து நான் எதுவும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது பெரும்பாலும் மைனஸ் டெல்டா ஆர்னு எழுதுவோம், ஆனால் ப்ராடக்ட் எழுதும்போது மட்டும் என்ன செய்வோம் அப்படின்னா ப்ளஸ் டெல்டா பின்னு சொல்லுவோம், ப்ளஸ் டெல்டா பின்னு சொல்லுவோம், இதை மைனஸ் டெல்டா ஆர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியாக்டன்ட் அப்படிங்கிறது ரியாக்ஷன் ஆகும்பொழுது குறையும், ரியாக்டன்ட்லேருந்து என்ன செய்கிறாங்க ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுறாங்க. அப்போ இந்த ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன செய்யுது, ரெடியூஸ் ஆகுது இல்லையா, அது மைனஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம், சைன் வந்து மைனஸ் டெல்டா ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அதே ப்ராடக்ட்டுக்கு வந்து ஏன் ப்ளஸ்ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் ப்ளஸ் எழுதணும்னு அவசியம் கிடையாது, சும்மா டெல்டா பின்னு போட்டாலே ப்ளஸ் தான். அதுக்கு ஏன் ப்ளஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஆட் ஆகுது, ரியாக்டன்ட்லேருந்து என்ன செய்யுது உங்களுக்கு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா. அப்போ ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ரியாக்டன்ட் ரெடியூஸ் ஆகுது. ஸோ ரியாக்டன்ட் ரெடியூஸ் ஆகுறதுனால மைனஸ்னு சொல்கிறோம், ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ப்ளஸ் சைன் பண்ணுறோம். இந்த சைன் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் வேல்யூவாக நீங்கள் பார்க்க வேண்டாம், இங்கே இருக்கக்கூடிய ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் ரெடியூஸ் ஆகுறதுனால அதை சிம்பாலிக்காக சைன் பண்ணி மைனஸ் டெல்டா ஆர்னு சொல்கிறோம், ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ளஸ் டெல்டா பின்னு எழுதுகிறோம். ஓகே, ஃபார்முலாவில் இப்படி தான் எழுதி ஆகணும், அதை நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், in which 1 mole of the reactants R produces 1 mole of the product P, the rate of the reactions may be expressed in either of the following two ways. அது என்னன்றது அடுத்து இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பொதுவாக இந்த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் அப்படின்னு இருக்குன்னா அதை நம்ம பெரும்பாலும் இன்டர்செக்ஷனில் கொண்டுட்டு வரோம். அதை நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. இன்டர்செக்ஷன் ஏன் கொண்டுட்டு வரோம் அப்படின்னா மோலார் கான்சன்ட்ரேஷனில் நம்ம கொண்டுட்டு வரோம். அது என்னன்றது இப்போ பார்ப்போம். இங்கே இருக்குது பாருங்கள், the rate of disappearance or decrease in concentration of R reactant. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, concentration of the reactant அப்படிங்கிறது என்ன, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ the rate of the reaction எப்படி எழுதணும், decrease in concentration of R divided by time taken.
எவ்வளோ ரியாக்டன்ட் ரெடியூஸ் ஆகுதோ அது எவ்வளோ நேரத்தில் அது ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கீழே டைம் வந்து டிவைட் பண்ணுறோம். இது எப்படி வரும் அப்படின்னா டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் டிவைடட் பை எப்படி இருக்குது டைம் டேக்கன், எவ்வளோ கீழே வந்து டி வந்துடும். ஓகே, அதாவது ஆர் பை டின்னு வரும், டெல்டா ஆர் பை டின்னு வரும், அங்கே மைனஸ் சைன் வரும் பெரும்பாலும். இந்த டெல்டா ஆர் பை டி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆர் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷனில் கொண்டுட்டு வரும். ஏன் சார் இந்த ஆர் இன்டர்செக்ஷனில் கொண்டுட்டு வரும் அப்படின்னா மோலார் கான்சன்ட்ரேஷன், ரியாக்டன்ட் அப்படிங்கிறது ப்ராடக்ட்டுங்கிறது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் என்ன யூனிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோலார் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம். அப்போ மோலார் கான்சன்ட்ரேஷன் எப்படி டினோட் பண்ணுறோம், ப்ளஸ் ஒன்லேயே நம்ம படிச்சிருக்கோம், இன்டர்செக்ஷனில் தான் டினோட் பண்ணுறோம். ஸோ இன்டர்செக்ஷன் ஆர் அப்படின்னா டேரெக்டாக அப்படியே நீங்கள் ஓப்பனாக டெல்டா ஆர்னு பக்கத்தில் போடுறத விட இன்டர்செக்ஷன் ஆர் அப்படின்னு போடும்போது இன்னும் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் அதை மீன் பண்ணுறோம். ஸோ the rate of increase in concentration of product பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி சார் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதுறது அப்படின்னா இங்கே பாருங்களேன், இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகேவா, இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் டெல்டா பி டிவைடட் பை டைம் டேக்கன். இது டெல்டா டி வரும், கிட்டத்தட்ட இது டெல்டா டி வரும். அங்கே டெல்டா ஆர் வருது, இங்கே டெல்டா ஆர் டிவைட் பை டெல்டா டி இருக்குது, டெல்டா பி டிவைட் பை டெல்டா டின்னு வரும். அது உங்களுக்கு அடுத்தடுத்து வரும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். நான் ஸ்டார்டிங்கில் தான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். ஸோ R1 P1 இப்போ நான் பேசினேன் இல்லையா, இஃப் R1 அண்ட் P1 ஆர் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ரெஸ்பெக்டிவ்லி அட் டைம் T1 அண்ட் R2 and P2 are that the respective concentration of time T2, then delta T is equal to T2 minus T1. இப்போ நான் பேசினே தான் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது டெல்டா டி அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுறோம், T2 மைனஸ் T1 அப்படின்னு சொல்கிறோம். அதே உங்களுக்கு டெல்டா ஆர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், R2 மைனஸ் R1 அப்படின்னு சொல்கிறோம். அது டெல்டா பி அப்படிங்கிறது என்னன்னா P2 மைனஸ் P1 சொல்கிறோம். ஓகேவா, இது எல்லாமே இதை டைம்னு சொல்கிறோம், இது ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம், இதை ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம். அதே தான் உங்களுக்கு தியரட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வெதர் த ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ்பிரஸ் த மோலார் கான்சன்ட்ரேஷன், இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஸ்கொயர் ப்ராக்கெட் எப்படி சொல்கிறோம், மோலார் கான்சன்ட்ரேஷனை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ டெல்டா மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் அண்ட் டெல்டா மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி அப்படின்னு தான் எழுதணும். இதை நம்ம எப்படி எழுதணும், மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு காமிச்சே ஆகணும். டீக்கு தேவையில்லை, டி அப்படிங்கிறது டைம்ன்றதுனால அதை நம்ம மோலார் யூனிட்டில் சொல்ல மாட்டோம். பட் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், மோலார் கான்சன்ட்ரேஷனை தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் எக்ஸ்பிரஸ் த மோலார் கான்சன்ட்ரேஷன் அண்ட் டெல்டா ஆர் அண்ட் டெல்டா பி அது சேஞ்சஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் அண்ட் பி டியூரிங் டைம் இன்டர்வல் டெல்டா டி. தென் ரேட் ரியாக்ஷன் மே பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் மைனஸ் டெல்டா ஆர் டிவைடட் பை டெல்டா டி. இங்கே நான் சொன்னேன் பாருங்கள், இதோ இருக்கு பாருங்கள், மைனஸ் டெல்டா ஆர் டிவைடட் பை டெல்டா டி. ப்ராடக்ட் என்ன எழுதுவோம், டெல்டா பி டிவைடட் பை டெல்டா டி. இங்கே ப்ளஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா பி டிவைட் பை டெல்டா டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் டிஃப்ரெண்ட் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற ஒரு ரியாக்டன்ட் இருக்கார் அப்படின்னா பி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காரு. இவருடைய கான்சன்ட்ரேஷன் 1 மோல் இருக்காங்க, இவருடைய கான்சன்ட்ரேஷன் 1 மோல் இருக்காங்க. ஈஸியாக நம்ம ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எடுத்து எழுதிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதே சப்போஸ் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே பார்த்தீங்களா A + B given 2C கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 1 மோல் ஆஃப் A 1 மோல் ஆஃப் B 2 மோல் ஆஃப் C அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் ஆகுது. இது நம்ம எப்படி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எழுதுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஏன் சார் இல்லைன்னா அப்படி பெரிய கஷ்டம் அப்படின்னா, கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸி தான். பட் புரிஞ்சுக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ரியாக்டன்ட் இருக்கார் அப்படின்னா பி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாரு அப்படின்னா இவர் 1 மோலார் கான்சன்ட்ரேஷன் இவர் 1 மோலார் கான்சன்ட்ரேஷன் சொன்னோம், அது நமக்கு பிரச்சனை இல்லை, அது நமக்கு புரியுது. பட் அதே சமயத்தில் ரேட் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டைம் பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் 1 மோல் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் 1 மினிட்ல ரியாக்டன்ட் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா 1 மினிட்ல ப்ராடக்ட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த 1 மோல் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷனாகவும் அவரை நீங்கள் புரிஞ்சிக்கலாம், புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 மோல் இருக்கிறதான அர்த்தம், ஏ அப்படிங்கிறது பக்கத்தில் 1 மோல் இருக்குது, பி அப்படிங்கிறது 1 மோல் தானே மீனிங், அது நம்ம அண்டர்ஸ்டுட் தானே. ஸோ அப்போ மோலாவும் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். ரேட்டை பொறுத்தளவில் ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 ஹவரில் ரியாக்டன்ட் ஏ அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா 1 ஹவர் ஆகுது பி அப்படிங்கிற ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு, புரியுதுங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா A + B given 2C அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 1 மினிட் 1 ஹவர் அப்படிங்கிறது டைம், ஓகேவா? அது எவ்வளோ டைம்ங்கிறது நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணாத தெரியும், நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவர் ஏ அண்டு பி 1 ஹவரில் உங்களுக்கு ஏ அண்டு பி என்ன ஆகுது, உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா 2 ஹவர்ஸ் ஆகுது சி அப்படிங்கிற ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு. சார் இது மோலார் கான்சன்ட்ரேஷன் இல்லையா? மோலார் கான்சன்ட்ரேஷன் தான்.
1 molar A, 1 mole of A and 1 mole of B, 2 mole of C. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது, கரெக்டு தான். அதே மோல்ஸை ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour அல்லது 1 minute எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அது புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஏ அண்ட் பி இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த ரியாக்டன்ட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு 1 hour ஆகுது அப்படின்னா 2 பேருக்கும், இவருக்கு 2 hours ஆகுது சி அப்படிங்கிற ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு. இது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன்லேருந்து ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஸ்டடி பண்ணுறது. மோலார் கான்சன்ட்ரேஷன் படி பார்த்தீங்கன்னா மோலில் பார்க்கலாம். அப்போ இந்த ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் டைமுக்கும் பொருந்துமா சார்? இந்த மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த டைமையும் நம்ம வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். இது 1 hourல உங்களுக்கு ஏ அண்ட் பி அப்படிங்கிற ரியாக்டன்ட் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா 2 hours ஆகுது சி அப்படிங்கிற ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு. ஸோ 1 mole ஆஃப் ஏ அண்ட் பி ரியாக்டன்ட் 2 mole ஆஃப் சி அப்படிங்கிற ப்ராடக்ட்டை கொடுக்குது. இது மோலார் கான்சன்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? ஸோ இதே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு எப்படி சார் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எழுதுறது? ரொம்ப சிம்பிள் தான், காமிச்சிருக்காங்க பாருங்கள். இது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு இல்லையா, இதை எடுத்து எழுதுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட்டுக்கு எப்பயுமே மைனஸ் சைன் கொடுப்போம் இல்லையா. ஸோ டெல்டா மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைடட் பை delta T, ஓகேவா, is equal to minus delta B divided by delta T is equal to product. இங்கே வந்துட்டாங்க இல்லையா, இவரை பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எப்படி எழுதுறோம் அப்படின்னா, இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணால் விட்டாலும் சரி அப்படியே டேரெக்டாக இருந்தாலும் ப்ளஸ் தானே மீனிங். ஸோ 1/2 டெல்டா சி டிவைடட் பை டெல்டா டின்னு எழுதுறோம். புரியுதுங்களா? அதே அந்த இடத்துல நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நம்ம இந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எடுத்து எழுதுறோம். ஏன்னா என்ன சொல்கிறோம், எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம், எவ்வளோ நேரத்தில். இது ஏ அண்ட் பி ரெண்டு இடத்துலையும் மைனஸ் சைன் காமிச்சிருக்கோம் பாருங்கள், நல்லா கவனிங்க. மைனஸ் சைன் கொடுத்துருக்குதா, ரியாக்டண்ட்டில் மைனஸ் சைன் சிம்பிள் சைன் கொடுத்தே ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா ரியாக்டன்ட் அப்படிங்கிறது குறையக்கூடிய ஒன்று. ப்ராடக்ட்டில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ளஸ்ன்னு நீங்கள் போட்டாலும் சரி போடாமல் விட்டாலும் சரி, டெக்ஸ்ட் புக்கில் ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் போடாமல் விட்டாலும் ப்ளஸ் தான் மீனிங் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக 1/2ன்னு கொண்டுட்டு வரும். ஸோ இது எல்லாருமே ஈக்குவலாக இருக்காங்க அந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படின்றது மீன் பண்ணுறோம். ஓகே, இப்படி தான் நம்ம ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டருக்கு எடுத்து எழுதுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு எடுத்து எழுதி பார்ப்போம். இங்கே பாருங்களேன், 2 moles ஆஃப் நைட்ரஜன் பென்டாக்சைடு இருக்காங்க. கார்பன் டெட்ராகுலர் டீகம்போஸ் ஆகும்போது நைட்ரஜன் டை ஆக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் உங்களுக்கு லிபரேட் ஆகிறாங்க. இவங்களுக்கு நம்ம எப்படி சார் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எழுதுறது? ஃபார் எக்ஸாம்பிள் ரேட் எழுதுகிறோம் அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதுவோம். இப்போது 2 moles இருக்காங்க, இங்கே 4 moles இருக்காங்க, இங்கே 1 mole இருக்காங்க, அப்படி எடுத்துக்கலாம். அல்லது 2 hours ஆகுது நைட்ரஜன் பென்டாக்சைடு உங்களுக்கு டிகே ஆகிறதுக்கு, அதாவது டிக்ரீஸ் ஆகிறதுக்கு. 4 hours ஆகுது நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு. 1 hour ஆகுது ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகிறது. இப்படி நீங்கள் இப்போ மீன் பண்ணலாம். எப்படி பார்க்கும்பொழுது ரேட்லேருந்து பார்க்கும்பொழுது. ஸோ இப்போ நம்ம ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எப்படி எழுதுகிறோம், மைனஸ், ஓகேவா, மைனஸ் 1/2 டெல்டா N2O5 டிவைடட் பை டெல்டா டி. ரியாக்டன்ட் மைனஸில் கொண்டு வந்துட்டோம், இதெல்லாம் ப்ளஸ் அடுத்து இஸ் ஈக்குவல் டு அப்படியே இங்கே கொண்டு வாங்க 1/4 டெல்டா NO2 டிவைடட் பை டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே கொண்டு வந்துருங்க. இங்கே 1 mole தானே, அதனால் ஒன்றும் தேவையில்லை, அப்படியே டேரெக்டாக கொண்டு வந்துருங்க. டெல்டா O2 டிவைடட் பை டெல்டா டி. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம், கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எழுதுகிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஜஸ்ட் 1/ன்னு கொண்டு வந்துருங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனில். இது வரைக்கும் 1 mole இருந்தனால நம்ம ஈஸியாக எடுத்து எழுதிட்டோம். ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்துருச்சு அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி எழுதுறோன்றதான் பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் ரியாக்டன்ட்டுக்கும் இப்படி தான் எழுதுறோம். ஏன் சார் இது மாதிரி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் அது ஈக்குவலாக காமிக்க முடியும். ஏன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அடுத்ததும் பாருங்களேன், இவருக்கு எப்படி சார் எழுதுறது? இங்கே பாருங்களேன், 2 moles இருக்காங்க, 1 mole இருக்காங்க, ரேட் எழுதுவோம். ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 டெல்டா ஹைட்ரஜன் மோலார் கான்சன்ட்ரேஷன் இல்லையா, அதனால் இப்படி தான் இன்டர்செக்ஷன் பண்ணி தான் எழுதணும். டைரெக்டாக எழுதுனீங்கன்னா அது தப்பு. மோலார் கான்சன்ட்ரேஷன் எப்பயுமே நம்ம என்ன செய்கிறோம், இன்டர்செக்ஷன் பண்ணி தான் எழுதுகிறோம். இஸ் ஈக்குவல் டு தென் டெல்டா மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் divided by delta T is equal to delta molar concentration of iodine divided by delta T. ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இப்படி தான் நம்ம எழுதணும். கரெக்டாக மைனஸ் ப்ளஸ்ஸை மட்டும் நீங்கள் கவனமாக போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம்.
ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் பற்றி பார்ப்போம். அதுனா சார் ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த ஆவரேஜ் ரேட் இருக்கு இல்லையா, இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன், ஏ பி அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட் இருக்கிறதா வச்சுப்போம். ஓகேவா, 2 பாயிண்ட் இருக்காங்க, ஏ அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட் இருக்காங்க. இவங்களுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர்னு வச்சுப்போம். ஓகேவா, இவங்களோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர்னு வச்சுப்போம். ஏ டு பி டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஃப்ரம் ஏலேருந்து பிக்கு போகிறோம். ஃப்ரம் ஏலேருந்து பிக்கு போகணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவரில் 60 கிலோமீட்டர் நான் கிராஸ் பண்ணிட்டேன். ஃப்ரம் ஏ டு பிலனா 1 ஹவரில் என்ன செய்கிறேன், 60 கிலோமீட்டரில் போய் நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், 60 கிலோமீட்டர் பெர் ஹவரில் இவர் வந்திருக்காருன்னு சொல்லிடலாம் இல்லையா. ஏன்னா ஏலேருந்து பிக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இது டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஏ டு பி அப்படிங்கிறது 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். நான் ஏலேருந்து பிக்கு போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பைக்லேயோ கார்லேயோ எதில் போகிறேன். 60 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போனால் என்ன செய்யலாம்னா 1 மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிடலாம். அப்படி தான் அர்த்தம். ஸோ அப்போ நான் 60 கிலோமீட்டர்னா 1 மணி நேரத்தில் போய் நான் ரீச் பண்ணிட்டேன்னா இவர் என்ன சொல்கிறான், பொதுவாக நம்மளை அவங்கள பார்த்த உடனே ஸோ ஒரு 60 கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்கிறோம் 60 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அப்படி தான் அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். பட் உண்மையிலேயே அப்படி வந்திருப்போமா, கரெக்டாக 60 கிலோமீட்டர்லேயே வந்திருப்போமா 1 ஹவரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஏ டு பிக்கு போகிறோம் இல்லையா, அப்படி ஏ டு பி போகும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் அது ரோடு தானே, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் கோடு போட்டு. ஸோ ரோடு இருக்குது அப்படின்னா நிறைய டிராஃபிக் ஜாம் இருக்கும், சில இடத்துல டிராஃபிக் சிக்னல் இருந்திருக்கும். ஓகேவா, ஏதாவது ஒரு ஷாப்பிங் பண்ணியிருக்கலாம், எதுவெல்லாம் நடந்திருக்கலாம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் 60 கிலோமீட்டர்லேயே வண்டி போயிருக்குன்னு சொல்லியிருக்க முடியாது. சில இடத்துல நிறுத்தியிருப்போம், சில இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகும்போது ஸ்லோவாக போயிருப்போம், சிக்னலில் நின்று இருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் டைம் வேரி ஆகுது. கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீடோமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த கிலோமீட்டர் காட்டக்கூடிய அந்த கருவி பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி காமிச்சிருக்கும். 20 கிலோமீட்டர் காமிச்சிருக்கும், சில இடத்துல 15 கிலோமீட்டர் காமிச்சிருக்கும், சில இடத்துல வண்டி ரெஸ்ட்டில் இருந்திருக்கும், சில இடத்துல 70 கூட போயிருக்கும் வண்டி. பட் 1 ஹவரில் அங்கே போய் ரீச் ஆனதுனால நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்கிறோம், ஆவரேஜாக 60 கிலோமீட்டர் பர் ஹவரில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிடுறோம். பட் உண்மையிலேயே அப்படி வந்தது கிடையாது. இதெல்லாம் உண்மை. ஏன்னா எல்லாருமே நமக்கு தெரியும், பொதுவாக நம்ம ஒரு மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிட்டோம் அப்படின்றதுக்காக ஆவரேஜாக சொல்லிடலாம் 60 கிலோமீட்டர் பர் ஹவர்னு. அப்போது ஹாஃப் அன் ஹவரில் எப்படி செஞ்சுருப்போம், 30 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு சொல்லிடலாம். ஹாஃப் அன் ஹவரில் இது 30 கிலோமீட்டர் வந்திருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. அப்போது 15 மினிட்ஸில் 15 கிலோமீட்டர் வந்திருப்பாங்கலாம், இதை 15 கிலோமீட்டர்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அது 15 நிமிஷத்தில். பட் இதெல்லாம் 15 கிலோமீட்டர் 30 60 அப்படின்ற போது நம்ம தியரட்டிக்கலாக சொல்லிடுறோம். பட் ப்ராக்டிக்கலாக அப்படி நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படி நடக்கவே இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு 15 நிமிஷத்தில் உண்மையிலேயே அவர் 15 கிலோமீட்டர் கடந்திருப்பாருன்னு கேட்டிங்கன்னா கடந்திருக்க மாட்டோம். மேபி 10 கிலோமீட்டர் கூட வந்திருக்கலாம், அல்லது 20 கிலோமீட்டர் கூட போயிருக்கலாம். அதே மாதிரி 30 மினிட்ஸில் கரெக்டாக உங்களுக்கு 30 கிலோமீட்டர் கடந்திருப்போமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மேபி 25 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம், அல்லது 40 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருப்போம், வேரி ஆகிருக்கும். தியரட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் வேறு, பட் ப்ராக்டிக்கலாக அப்படி நடக்கிறது இல்லை. ஆவரேஜாக பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆவரேஜ் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தோராயமாக சொல்லிடுறோம் 60 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லி, 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டரில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிடுறோம். பட் அப்படி நடக்குதான்னு கேட்டிங்கன்னா அப்படி நடக்கிறது இல்லை இல்லையா. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆவரேஜ் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த ஆவரேஜ் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன சார், இப்போ இதை வச்சு நம்ம எப்படி எக்ஸ்பெரிமெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 ஹவரில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை கொடுத்துட்டு அப்படின்னா ஹாஃப் அன் ஹவரில் இந்த ரியாக்ஷன் இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணலாம். பட் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி நடந்திருக்காது. வேறு அதோட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட வேறு மாதிரி இருக்கும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில். நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ 1 ஹவரில் இந்த ப்ராடக்ட் வந்திருக்குன்னா ஹாஃப் அன் ஹவரில் இந்த ரியாக்டன்ட்டில் இந்த ப்ராடக்ட் வந்திருக்குன்னு நம்ம அசம்ஷன் பண்ணுவோம். பட் உண்மையிலே அப்படி நடந்திருக்கிறது இல்லை அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஆவரேஜ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது இல்லை. அதை தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறேன். ஆவரேஜ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்க அது என்ன சார் கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 15 மினிட்ஸில் 15 கிலோமீட்டர், 30 மினிட்ஸில் 30 கிலோமீட்டர், 60 மினிட்ஸில் 60 கிலோமீட்டர் அப்படி நடந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, கான்ஸ்டண்ட்டாக இல்லை, வேரி ஆகுது. ஸோ ஆவரேஜ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது, வேரி ஆகும். சரி சார், அது என்ன சார் நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஆவரேஜ் ரேட்டு சொல்லிட்டீங்க, ஓகே புரியுது. அது என்ன சார் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னா,
இப்போ அதே ஃப்ரம் A to B போய்கிட்டு இருந்துச்சுல வெஹிக்கிள் போய்கிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு 10வது நிமிஷத்தில் வண்டி அப்படியே அந்த மொமெண்ட் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மூவிங்கில் இருக்கும் பொழுது அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 10வது நிமிஷத்தில் டக்குன்னு அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த வண்டி எந்த பாயிண்டில் கிராஸ் பண்ணியிருக்கும். ஸோ அந்த பாயிண்டில் எந்த இடத்த கிராஸ் பண்ணியிருக்கும், எவ்வளோ கிலோமீட்டரில் போயிருக்கும் அப்படிங்கிறது இன்ஸ்டான்டேனியஸ் ரேட். ஆவரேஜ் ரேட்டு வேறு இன்ஸ்டான்டேனியஸ் ரேட். ஆவரேஜ் ரேட் அப்படிங்கிறது 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை அல்லது 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது பார்க்குறது. இன்ஸ்டான்டேனியஸ் ரேட் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கிள் போய்கிட்டே இருக்கிறதுனால டக்குன்னு அந்த பாயிண்டில் மட்டும் பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாயிண்டில் வண்டி போயிட்டு இருக்குன்னா எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு இருக்கு, 15 நிமிஷத்தில் அந்த பாயிண்டில் எத்தனை கிலோமீட்டர் வண்டி போயிட்டு இருக்கு, 20 நிமிஷத்தில் இந்த பாயிண்டில் அந்த வண்டி எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை மீன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மொமெண்ட்டை பார்க்குறோம் இல்லையா, அதை நம்ம இன்ஸ்டான்டேனியஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக இன்ஸ்டான்டேனியஸ் ரேட்டு சொல்லும்பொழுது dx/dt அப்படின்னு சொல்கிறோம். டெல்டா யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் அதே ஆவரேஜ் யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா Δx/Δt அப்படின்னு தான் சொல்கிறோம். டெல்டா அப்படிங்கிறது ஆவரேஜ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை மீன் பண்ணும்பொழுது டிஃப்ரென்ஷியேஷன் டெல்டா யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதே ஸ்மால் டிஃப்ரென்ஷியேஷன் வெரி நெக்லிஜிபிள், வெரி இன்ஃபைனைட்ஸிமலி ஸ்மால் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். இன்ஃபைனைட்ஸிமலி ஸ்மால் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த கண நேரம், அந்த மொமெண்ட், அதை நம்மளால் அந்த கணத்தை நீங்கள் அந்த பாயிண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணும்பொழுது அவர் அந்த இடத்துல கிராஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் நினைப்பீங்க இந்த செகண்டில் எங்கே இருக்காருன்னு பாருங்கன்னு சொல்லும்போது அந்த செகண்ட்னு சொல்கிற நேரத்துலேயே அவர் அந்த இடத்த கிராஸ் பண்ணிடுறாரு. அப்போது அந்த பர்டிகுலர் செகண்டில் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போயிருப்பாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மொமெண்ட்டில் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் dx/dt. இந்த d அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், வெரி ஸ்மாலஸ்ட், இன்ஃபைனைட்ஸிமலி வெரி ஸ்மால், ரொம்ப சின்னது, ரொம்ப அந்த கன நேரம் உங்களால் சொல்ல முடியாத கன நேரத்தில் அந்த இடத்த கிராஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்மால் டி. அதனால தான் பொதுவாகவே இன்ஸ்டான்டேனியஸ் ரேட்டு சொல்லும்பொழுது dx/dtன்னு எடுத்துப்போம். ஆவரேஜ் ரேட்டு சொல்லும்பொழுது Δx/Δt. ஏன் சார் டெல்டா அப்படிங்கிறது என்ன, மேக்ஸிமம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் 1 hour அப்படிங்கிறத மீன் பண்ணுறது. ஆனால் டி அப்படிங்கிறது வெரி வெரி ஸ்மால் மொமெண்ட். ஓகேவா, அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதே தான் இங்கே தியரட்டிக்கலாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். த ரேட் ஆஃப் சேஞ்ச் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் அட் எ பர்டிகுலர் மொமெண்ட் ஆஃப் டைம். அந்த கண நேரத்தில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஸ்டான்டேனியஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறோம். மேத்தமெட்டிக்கில் எப்படி சார் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, மேத்தமெட்டிக்கில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா dx/dtன்னு தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். இதை Δr/Δtக்கு பதிலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா டின்னு போட்டுக்கிறோம், ஸ்மால் டின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்மால் டி இன்ட்டு இன்டர்செக்ஷன் ஆர் டிவைடட் பை ஸ்மால் டி இன்ட்டு இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அதான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இவருக்கு இன்ஸ்டான்டேனியஸ் ரேட், அதாவது நைட்ரஜன் பென்டாக்சைடு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு நம்ம எப்படி இன்ஸ்டான்டேனியஸ் ரேட் எழுதுகிறோம் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவருக்கு நைட்ரஜன் பென்டாக்சைடுக்கு எழுதணும் அப்படின்னா -1/2 d N2O5 டிவைடட் பை ஸ்மால் டி இன்ட்டு டி, இப்படி தான் எழுதுகிறோம். டெல்டா யூஸ் பண்ண மாட்டோம் இன்ஸ்டான்டேனியஸ் ரேட்டுக்கு. ஆவரேஜ் ரேட்டுக்கு நம்ம டெல்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் பெரும்பாலும் நம்ம அடுத்தடுத்து பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இன்ஸ்டான்டேனியஸ் ரேட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததும் பார்த்தீங்கன்னா = என்ன செய்வோம், ப்ராடக்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ 1/4 அப்படியே ஸ்மால் டி NO2 டிவைடட் பை டெல்டா டின்னு போடும். அதே தான் அடுத்து ஆக்சிஜனுக்கும் வரும். எக்ஸாம்பிளுக்காக எங்களுக்கு எழுதியிருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்காக அப்படி எழுதி காட்டுறோம். ஓகேவா, ஸோ இதை மாதிரி நீங்கள் இன்ஸ்டான்டேனியஸ் ரேட்டுக்கும் ஆவரேஜ் ரேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் ஸ்மால் டி போடுறோம், ஏன் டெல்டா யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சு படிங்க. ஓகேவா, இந்த ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டான்டேனியஸ் ரேட் இருக்கு இல்லையா, இதை பற்றி இன்னும் கூட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனோட கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு அடுத்து இப்போ நடத்துகிறேன். இதை முடிச்சுட்டு, அதாவது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் நடத்தி முடிச்சுட்டு டெக்ஸ்ட் புக்கு போகிறேன். ஏன்னா டெக்ஸ்ட் புக்கை பார்த்தா தான் உங்களுக்கு இன்னும் கூட கிளியராக புரியும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நான் ஏதோ அவுட் ஆஃப் சிலபஸ் நடத்தலாம் முடியும், அல்லது டெக்ஸ்ட் புக்கே சம்மந்தம் இல்லாத பேசாமல் நினைக்கிறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் உள்ளது புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்லாம். ஓகேவா, அதில் உள்ளது அப்படியே இல்லைன்னு நினைக்காதீங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை படித்து பாருங்களேன், கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டான்டேனியஸ் ரேட் இருக்கு இல்லையா, இதை கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் டெக்ஸ்ட் புக் அடுத்து போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்டர்ஸ் பற்றி பார்த்துரும். அதாவது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ரேட் ஆஃப் தி கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டிங் ஸ்பீஷியஸ்.
என்ன சார் அது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ஸ்பீடாக நடக்கணுமா அல்லது ரொம்ப ஸ்லோவாக நடக்கணுமா அப்படிங்கிறதுல யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப மேக்ஸிமமாக இருந்துச்சு அப்படின்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் கம்மியாக இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ரியாக்டன் சைடு எப்பயுமே மேக்ஸிமமாக இருந்தால் தான் என்ன செய்யும், ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வேகமாக இருக்கும், ஸ்பீட் ஆஃப் தி ரியாக்ஷன் சீக்கிரமாக நடந்து முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம். டெம்பரேச்சர் உங்களுக்கு ரைஸ் ஆனால் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் மேபி இன்க்ரீஸ் ஆகுமா சார் கேட்டிங்கன்னா, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன சார் புரியலன்னு கேட்டிங்கன்னா, சம் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் சீக்கிரமாக நடந்து முடிஞ்சிடும். சம் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் குறையும். எங்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸோதெர்மிக்கை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டை ரிலீஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷன். ஹீட்டை ரிலீஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷனில் போய் நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹீட்டை லாஸ் பண்ண முடியாமல், ஏன்னா அவரே ஹீட்டை லாஸ் பண்ணால் தான் ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிற நிலையில் இருக்கார். அவர்கிட்ட போய் நீங்கள் டெம்பரேச்சர் கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன செய்யும், ஹீட்டை லாஸ் பண்ண முடியாது. ஸோ ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடந்து முடியாது. அந்த மாதிரி கண்டிஷனில் டெம்பரேச்சர் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனை குறைக்கும். ஆனால் சில ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷனாக இருக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஹீட்டை அப்சர்வ் பண்ணக்கூடியவர். அப்படி அப்சர்வ் பண்ணோன்னா ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடந்து முடியக்கூடிய ரியாக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிடும், ஸ்பீடாக நடந்து முடியும். என்ன காரணம், நீங்கள் இதை டெம்பரேச்சர் கொடுக்குறது அவருக்கு ஃபேவராக இருக்கும். ஏன்னா அவர் ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறாரு, எண்டோதெர்மிக். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹீட்டை வேகமாக அப்சர்வ் பண்ணி சீக்கிரமாக ப்ராடக்ட்டை கொடுத்துருவார். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் அப்படிங்கிறது எப்பவுமே டெம்பரேச்சர் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சம் ரியாக்ஷனில் ரெடியூஸ் ஆகும், அது நீங்கள் ரியாக்டண்ட்டை பொறுத்து. ஸோ நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், எடுத்திருக்கக்கூடிய ரியாக்டன் ப்ராடக்ட்டை பொறுத்தும் உங்களுக்கு என்ன செய்யுது, உங்களுக்கு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் மாறுபடுது. அது எடுத்திருக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் தி ரியாக்டன் ப்ராடக்ட்டை பொறுத்து. நெக்ஸ்ட், பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் தி ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணுறது தான் நம்ம கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். அப்போது ரியாக்ஷனோட ஸ்பீடை டிசைட் பண்ணுறது கேட்டலிஸ்ட்டும் பங்களிப்பு இருக்குது. நெக்ஸ்ட், சர்ஃபேஸ் ஏரியா. ஒரு ரியாக்டன்ட் இருக்காங்க அப்படின்னா அவருடைய சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப மேக்ஸிமமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக ரியாக்ஷன் நடந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வுட் இருக்கு இல்லையா, வுட்டு நீங்கள் விறகு கட்டையை நீங்கள் அப்படியே வச்சு எரிக்கும்போது ரொம்ப நேரம் எரியும். அதே நீங்கள் தூளாக்கிட்டீங்க அல்லது உடச்சிட்டீங்க, சின்ன சின்ன பீஸாக உடச்சி எரிச்சு பாருங்களேன், சீக்கிரமாக எரிஞ்சு முடிஞ்சிடும். அப்போது சர்ஃபேஸ் ஏரியாவை என்ன செய்றீங்க, அந்த வுட்டோடைய சர்ஃபேஸ் ஏரியாவை மேக்ஸிமைஸ் பண்ணுறீங்க. சின்னதாக உடச்சி என்ன செய்றீங்க, துகளாக்குறீங்க அல்லது பீஸாக மாற்றும்போது நிறைய சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்குது. ஸோ அந்த பேர்னிங் கெப்பாசிட்டி சீக்கிரமாக அவர் கிடைச்சுன்னா செஞ்சிடறாங்க, உடனே எரிஞ்சு முடிஞ்சிடுறாங்க, ரியாக்ஷன் சீக்கிரமாக நடந்து முடியுது, கார்பனாக கன்வெர்ட் ஆகுறாங்க, செல்லுலர்ஸ்லேருந்து கார்பனாக கன்வெர்ட் ஆகுறாங்க. ஆனால் அதே நீங்கள் ஒரு வுட்டை அப்படியே வச்சிங்க, ஏரியா இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை, சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த தடிப்பமாக இருக்கக்கூடிய அந்த விறகு என்ன செய்யும், ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருக்கும், பொறுமையாக எரிஞ்சு முடியறதுக்கு இல்லையா, கார்பனாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு செல்லுலர்ஸ்லேருந்து. அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவும் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனை டிசைட் பண்ணுது. நெக்ஸ்ட், எக்ஸ்போஷர் ஆஃப் ரேடியேஷன் கூட பங்களிப்பு நடத்துது. ஃபார் எக்ஸாம்பிள் H2 and Cl2, ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு 2HCl-ஆக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா ரேடியேஷன் தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு ரேடியேஷன் கொடுத்தா தான் என்ன செய்யும், உங்களுக்கு HCl-ஆக கன்வெர்ட் ஆகும். சார் ரேடியேஷனே இல்லாமல் ஆக்கிட்டோம், ஆப்சன்ட் பண்ணிட்டா என்ன சார் ஆகும், அவ்வளோ சீக்கிரத்தில் HCl ப்ரொடியூஸ் ஆகாது. ரெண்டு பேர் ரியாக்ட் ஆகி ப்ராடக்டாக கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் தி ரியாக்ஷன் யார் டிசைட் பண்ணுற அப்படின்னா ரேடியேஷன் டிசைட் பண்ணுது. அப்போ உங்களுக்கு ரேடியேஷன் கொடுத்தா தான் என்ன ஆகுது, உங்களுக்கு ப்ராடக்ட் கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரேட் ஆஃப் தி கெமிக்கல் ரியாக்ஷன். இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனை டிசைட் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் புக் போக போகிறோம். டெக்ஸ்ட் புக்கில் போயிட்டு அந்த ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டு சொன்னோம் இல்லையா, அதை கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி புரிஞ்சுக்கிறது, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை அடுத்து இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கெமிக்கல் கைனடிக் சாப்டரில் என்சிஇஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் என்ட்ரு ஆகும். இதில் நம்ம பேசுனதெல்லாம் அப்படியே இருக்கும் பாருங்கள். அதுக்கு தான் உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் புக்கே உங்களுக்கு காமிக்கிறேன். ரேட் ஆஃப் தி கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே பாருங்கள், நம்ம பேசுனது தான் அப்படியே இருக்கும். ரேட் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. டெல்டா T = T2 - T1 இருக்காங்களே, டெல்டா R = R2 - R1, மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R2 - R1. ஓகேவா, இங்கே டெல்டா P அப்படிங்கிறதுனா P2 - P1 மோலார் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா, இங்கே ரேட் ஆஃப் தி டிசப்பியரன்ஸ் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ரெடியூஸ் ஆகிறது தான் டிசப்பியரன்ஸ் அப்படிங்கிறோம். டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R டிவைடட் பை டைம் டேக்கன் நான் சொல்கிறேன். டெல்டா R அப்படிங்கிறது என்ன, இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல டெல்டா R அப்படிங்கிறது என்ன, is equal to molar concentration of R2 minus molar concentration of R1. அதுதான் இந்த இடத்துல மீன் பண்ணுறோம். டெல்டா T அப்படிங்கிறது என்ன, T2 minus
T1 அப்படிங்கிறத நம்ம டெல்டா டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ். ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது நான் ப்ராடக்ட்டை தான் நம்ம மீன் பண்ணுறோம். இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைடட் பை டைம் டேக்கன். டெல்டா பி பை டெல்டா டி ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ப்ளஸ் போடலாம் போடாமல் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு இன்ஸ்டான்டேனியஸ் ரேட் அண்ட் ஆவரேஜ் ரேட் பார்த்துருக்கோம். இங்கே இடத்துல ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டான்டேனியஸ் ரேட் அப்படிங்கிறது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இங்கே கிராஃப் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்களேன், எதுக்கு கிராஃப் டிராயிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வெர்சஸ் டைம் டேக்கன். ஓகேவா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வெர்சஸ் டைம் டேக்கன். இங்கே ஏன் சார் இந்த கிராஃப் இப்படி டிக்ரீசிங் ஆர்டரில் போகுது அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்னா உங்களுக்கு கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகுது தானே. டைம் ஆக ஆக என்ன ஆகுது உங்களுக்கு, ஃப்ரம் T1 T2 T3 T4 T5 அப்படின்னு போகும்போது டைம் ஆக ஆக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் என்ன ஆகுது உங்களுக்கு. ஏன்னா இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன்னா இது உங்களுக்கு கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிட்டே வராங்க பாருங்கள். ஓகேவா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிட்டே வராங்க. ஸோ இங்கே ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும்பொழுது ஆவரேஜ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன், R1 R2 இருக்கு இல்லையா, R1 R2. இங்கே கான்சன்ட்ரேஷன் மேக்ஸிமமாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா R1ல கான்சன்ட்ரேஷன் மேக்ஸிமமாக இருக்குது. டைம் ஆக ஆக என்ன ஆகுது உங்களுக்கு, கிராஜுவலாக R2 வரைக்கும் ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா T1 T2 அப்படிங்கிறது இங்கே தான் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போது R1 R2 அப்படிங்கும் பொழுது கான்சன்ட்ரேஷன் T2, இந்த T2லேருந்து நீங்கள் அதில் இன்டர்செக்ட் பண்ணி பாருங்களேன், இது உங்களுக்கு R2. இந்த இடத்துல உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கிது பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், T1லேருந்து R1. ஸோ அப்போது எனக்கு டிஃப்ரென்சியேஷன் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ரெடியூஸ் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா R2 மைனஸ் R1 எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு புரியுதா? எனக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ரெடியூஸ் ஆகிருக்குன்னு எனக்கு புரியணும் அப்படின்னா R2 மைனஸ் R1 எடுத்துக்கிறேன். எவ்வளோ டைமில் எனக்கு கான்சன்ட்ரேஷன் ரெடியூஸ் ஆகிருக்குன்னு தெரியும்னா T2 மைனஸ் T1 எடுத்துக்கிறேன். இது ஆவரேஜ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இது நமக்கு தெரியும். இது இருக்காங்க இல்லையா, இது ஆவரேஜ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். RAV அப்படிங்கிறது ஆவரேஜ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இது ஓகே, மைனஸ் சைனில் பண்ணிவிடுவோம், ஏன்னா ரியாக்டன்ட்டை பற்றி தான் பார்க்குறோம். இதே இன்ஸ்டான்டேனியஸ் பார்த்தோம் அப்படின்னா தோருக்கு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டான்டேனியஸ் இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குப்பா. நான் எல்லோவா இப்படி காமிக்கிறேன், இதான் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த கன நேரம், அது அட் த மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். அந்த பாயிண்ட் மேத்தமெட்டிக்கலாக நம்ம dx பை டிடின்னு சொன்னோம் பாருங்கள். அந்த பாயிண்ட் எனக்கு எடுக்கணும் அப்படின்னா அந்த பாயிண்டில் எப்படின்னா எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ரெடியூஸ் ஆனிச்சுன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ நேரம் நான் எடுக்கிறது. ஏன்னா அந்த ஒரு கன நேரம் தானே, அந்த கன நேரத்தில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குதுன்றது எப்படி நல்லா கால்குலேட் பண்ண முடியும், அது எனக்கு தெரியணும் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டை நான் கண்டுபிடிக்கணும்னா டயகனல் பண்ணுறதோ பண்ணியிருக்கோம் பாருங்கள், இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு டயகனல் இருக்குது பாருங்கள். இந்த டயகனல் என்ன செய்கிறோம், உங்களுக்கு லைன் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா. இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை R1 R2ன்னு எடுத்துக்கிறோம். இதை நம்ம என்ன செய்கிறோம், R2ன்னு எடுத்துக்கிறோம், இதை நம்ம R1 எடுத்துக்கிறோம். இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா T1 எடுத்துக்கிறோம், இதை நம்ம T2ன்னு எடுத்துக்கிறோம். இந்த dx dt இதுதான் dx dt அப்படிங்கிறதுனா R2 மைனஸ் R1 T2 மைனஸ் T1 எனக்கு கிடச்சிரும். ஏன்னா ஒரு சின்ன கன நேரம் தானே, அந்த கன நேரத்தில் எப்படி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும், ரொம்ப கஷ்டம் தானே கிராஃபிக்கலாக. அப்போ அதுக்காக தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அந்த பாயிண்ட்டை ஒட்டி ஒரு லைன் டிராயிங் டயகனல் பண்ணி அதுக்கு பிறகு அது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வந்து அது என்ன செய்யணும், அதுக்கப்புறம் இந்த dx பை dt எடுத்துக்கிறோம். ஓகேவா, அதுக்கு தான் நம்ம இந்த ஆவரேஜ் ரேட்டு, அதாவது ரியாக்டன்ட்டுக்கு ஆவரேஜ் ரேட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, இன்ஸ்டான்டேனியஸ் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதே ப்ராடக்ட் பாருங்களேன், ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஃப் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டரில் போகுது பாருங்கள். ஓகேவா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வெர்சஸ் டைம். இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வெர்சஸ் டைம், இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் வெர்சஸ் டைம். ஓகேவா, ஸோ இங்கே இனிஷியலில் கான்சன்ட்ரேஷன் 0, இங்கே உங்களுக்கு 0. நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நேரம் ஆக ஆக என்ன செய்யுது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போது கான்சன்ட்ரேஷன் அளவு என்ன ஆகுது, உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது, நேரம் ஆகிட்டே போகுது. ஓகேவா, அப்போது இங்கே எப்படி சார் நான் ஆவரேஜ் ரேட் ஆஃப் த ப்ராடக்ட் எழுதுறது அப்படின்னா இங்கே நம்ம பார்த்த மாதிரி தான். இங்கே பாருங்களேன், இங்கே T1 இது T2, இது P2 இது P1. இந்த இடத்துல எனக்கு இந்த கிடச்சிருக்கு இல்லையா, இந்த அளவு இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவை நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா செய்வோம், P2 மைனஸ் P1 நான் மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு எவ்வளோ ப்ராடக்ட் வந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். எந்த நேரத்துலேருந்து T2 மைனஸ் T1ல் இது இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நான் T2 மைனஸ் T1 பண்ணேன் அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ ப்ராடக்ட் வந்திருக்குன்றதை நான் கால்குலேட் பண்ணிடலாம். இது ஆவரேஜ்
ஆவரேஜ் ரேட், ப்ராடக்ட்டுக்கான ஆவரேஜ் ரேட். அதுதான் நம்ம இங்கே காமிச்சிருக்கோம். இதோ பாருங்கள், இது ஆவரேஜ் ரேட் டெல்டா பி டிவைட் பை டெல்டா டின்னு கொடுத்துருக்கு பாருங்கள். பட் அது இன்ஸ்டன்டேனியஸாக இருக்குது. அந்த கன நேரத்தில் எவ்வளோ ப்ராடக்ட் வந்திருக்குன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா அதோ இருக்குது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பாயிண்டில் எவ்வளோ ப்ராடக்ட் வந்திருக்குன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா என்ன செய்வோம், டயகனல் பண்ணுவோம் இல்லையா, அதை பண்ணியிருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், ஒரு 2 லைனையும் கொண்டு இன்டர்செக்ட் பண்ணுங்கள். இந்த 2 லைனையும் கொண்டு இன்டர்செக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்க, அதை என்ன செய்கிறீங்க, இதை நீங்கள் T1 T2 எடுத்துக்கிறீங்க. இதை நீங்கள் என்ன செய்கிறீங்க, P1 P2 எடுத்துக்கிறீங்க. இதை P2 எடுத்துக்கிறீங்க, P1 எடுத்துக்கிறீங்க. இப்போது டிஃப்ரென்சியேஷன் ப்ராடக்ட் கிடச்சிருமா, டிஃப்ரென்சியேஷன் டைம் கிடச்சிருமா. இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணி இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை கால்குலேட் பண்ணிடலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்மால் டி எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வெரி ஸ்மால் மொமெண்ட், ரொம்ப அந்த கன நேரம், இன்ஃபைனைட்ஸ்மெலி வெரி ஸ்மால் அப்படின்றோம் இல்லையா. அந்த கன நேரத்தில் எவ்வளோ ப்ராடக்ட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும்னா நம்ம இப்படி தான் கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டாட்டில் கால்குலேட் பண்ணுறது கஷ்டன்றதுனால மேத்தமெட்டிக்கலாக நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி டயகனல் பண்ணி அதை 2 கிராஸ் பண்ணி கொண்டு வந்து அதனுடைய வேல்யூ வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா, இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சாரி, நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னா அதே டெக்ஸ்ட் புக்லேயே பாருங்களேன். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். From the concentrations of butyl chloride at different times given below, calculate the average rate of the reaction. ஒரு எக்ஸாம்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷனே கொடுத்துருக்காங்க. பியூட்டில் குளோரைடு வந்து உங்களுக்கு கொடுத்து ஹைட்ரோலைசிஸ் பண்ணுறாங்க. அப்படி ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்பொழுது இனிஷியல் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 0, 50 minutes, 100 minutes, 150, 200, 300, 400 up to 800 செகண்ட்ஸ் டைம் பர் செகண்ட்ஸ். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பியூட்டில் குளோரைட் எப்படி உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ரெடியூஸ் ஆகிட்டே போகுதுங்க. 0.100 இருந்தது, கிராஜுவலாக நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே போகுது பாருங்கள். அப் டு 0.017 ரெடியூஸ் ஆகிட்டு பாருங்கள் 800. ஓகேவா, ஸோ இதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டு, சாரி ஆவரேஜ் ரேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் 0, 50, 100, 150, 200, 300, 400, 700. இது டைம். ஓகேவா, இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1.90 ஆவரேஜ் ரேட்டு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் 1.70, 1.58, 1.22, 1.10 இப்படியே 0.4 வரைக்கும் ரெடியூஸ் ஆகிருக்கு. இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கான்னு பாருங்களேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆவரேஜ் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி இல்லை பாருங்கள். அதுதான் நம்ம இந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணுறோம். அது ஒரு எக்ஸாம்பிளாகவே காமிச்சு 1.90, 1.70, 1.50 அப்படின்னு சொல்லி அப்படி 0.4 வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். ஓகேவா, இது கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதேமாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் எழுதியிருக்காங்க பாருங்கள். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் இருக்குது, இந்த டாட்டில் டயகனல் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 2 இன்டர்செக்ஷன் பண்ணி அதோட வேல்யூஸ் கொண்டு வந்திருக்காங்க. டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுதான் நான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் R2 - R1 இந்த 0.0165, 0.037 எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா, இல்லை இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ தான். ஏதாவது R2 R1 இருக்காங்களே, இந்த R2 - R1 இது T2 - T1. ஓகேவா, இங்கே டைம் இருக்காங்க, இந்த Y ஆக்சிஸில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இருக்காங்க. அந்த கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ட் வேல்யூ தான் அவங்க டேரெக்டாக ரெடிமேட் அப்படியே கொடுத்துருவாங்க டெக்ஸ்ட் புக்லேயே. 0.0165 - 0.0 மைனஸ் சைன் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. ஸோ டிவைடட் பை 800 - 400 T2 - T1. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்கிற மாதிரியே மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்டுக்கு யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதே 250க்கு 350க்கு 450க்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் மாறுது பாருங்கள். இது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட், நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஆல்ரெடி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ரேட். பட் எப்படி பார்த்தாலும் சரி, 2 விஷயத்துலையுமே நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டாக இருந்தாலும் சரி, ஆவரேஜ் ரேட்டாக இருந்தாலும் சரி, கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கிறது இல்லை. அது என்ன சார் கான்ஸ்டன்ட் வேல்யூ, என்ன எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் சொல்கிறோம் இல்லையா ஒரே மாதிரி இருக்கும். அதாவது 1 ஹவரில் 60 கிலோமீட்டர் வந்திருக்காரு அப்படின்னா ½ அன் ஹவரில் 30 கிலோமீட்டர் வந்திருப்பார், 15 நிமிஷத்தில் 15 கிலோமீட்டர் வந்திருப்பார். இப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கணும், அப்படி இருக்காது, மாறுபடுது. கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் மாறி தான் வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளேஷன். ஆவரேஜ் ரேட்லையும் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்லையும் ஒரே மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கிறது இல்லை, வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியாக்ஷனுக்கு மெர்க்குரி ரியாக்ட் வித் குளோரின் பார்த்தீங்கன்னா HCl2 இருக்காங்க இல்லையா, இது எப்படி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எழுதிருக்கோன்றது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஓகேவா, இது நம்ம நடத்துகிறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் BrBrO3, இதுக்கு ஆவரேஜ் ரேட்டு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எப்படி எழுதிருக்கோன்றது காட்டுறாங்க. இதுக்கு எல்லாமே மைனஸில் வந்துடும், இதுக்கு ப்ளஸில் எழுதும். இது 1/5, இதெல்லாம் 1/6 வந்துடும், 1/3 வந்துடும், 1/3 வந்துடும்.
நான் புதுசாக நடத்தலப்பா, டெக்ஸ்ட் புக் உள்ளது தான் நடத்திருக்கேன்றதை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக இப்படி செஞ்சுட்ருக்கேன். ஓகேவா? இது இப்போ நைட்ரஜன் பென்டாக்சைடு பார்த்தோம் இல்லையா, அது உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் நியூமெரிக்கலாகவே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R2 - R1 / 185. ஏன்னா கொஸ்டின் உங்களுக்கு இந்த நிமிஷத்துக்கு எவ்வளோ ஆவரேஜ் ரேட்டுன்னு கேட்டிருக்காங்க. அந்த நிமிஷத்தை அப்படியே கொண்டு வந்துட்டோம். கொஸ்டினை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 184 மினிட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 184 மினிட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ரியாக்டன் ரெடியூஸ் ஆகிருக்குன்றதையும் கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ R2 - R1 இது. ஸோ அவங்க கேட்டிருக்கிற மாதிரியே ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் அவங்களுக்கு ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 60 மினிட்ஸில் கேட்கும்போது உங்களுக்கு மினிட்ஸில் கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஹவரில் கேட்கும்போது இன்ட்டு 60 மினிட்ஸ்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அதே செகண்ட்ஸில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கிடைச்சக்கூடிய ஆன்சர் என்ன செய்கிறோம், டிவைடட் பை 60 செகண்ட்ஸ்னு கொண்டு வரும்போது உங்களுக்கு செகண்ட்ஸில் யூனிட் கொண்டு வரலாம். ஏன்னா கொஸ்டினில் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ண முடியும். கால்குலேட் த ஆவரேஜ் ரேட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ஸ், மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. மணி நேரத்துக்கும், அதாவது ஹவர்ஸ்க்கும் யூனிட் எழுதுங்க, மினிட்ஸ்க்கும் யூனிட் எழுதுங்க, செகண்ட்ஸுக்கும் யூனிட் எழுதுங்கட்டாங்க. ஹவர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, இன்ட்டு 60 மினிட் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. செகண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்டு டிவைடட் பை 60 கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ அது நெக்ஸ்ட் இதுனா சார் லாஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன், வாட் இஸ் த ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடு டியூரிங் திஸ் பீரியட். இந்த டியூரேஷனில் எவ்வளோ நைட்ரஜன் டை ஆக்சைடு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ரியாக்டண்ட்டை பார்த்தாலே, ப்ராடக்ட்டை பார்த்தாலே தெரியும். 4 moles ஆஃப் NO2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கொஷினில் இன்னொரு கொஷின் இருக்குது, 2 கொஷின் இது ஆக்சுவலாக. கால்குலேட் த ஆவரேஜ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ஸ், மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அது இப்போ நம்ம பார்த்துட்டோம். அதே வாட் இஸ் த ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடு டியூரிங் திஸ் பீரியட், எவ்வளோ நமக்கு NO2 கிடச்சிச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதில் 4 mole கொடுத்துட்டாங்க, நம்ம ரியாக்ஷன்லேயே தெரியுது. அந்த 4 mole என்ன செய்றீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க. கிடச்சிருக்கக்கூடிய இந்த 6.7 × 10⁻⁴ இருக்காங்க இல்லையா, இதை கிடச்சிருக்கு பாருங்கள் மினிட்ஸில். இவரை கொண்டு வந்து என்ன செய்யுங்க, இன்ட்டு 4 moles per minute மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரலாம். 2.72 × 10⁻³ moles per liter per minute அப்படின்னு சொல்கிறோம். மினிட் அப்படிங்கிறது கேட்டிருக்கிறதுனால அந்த யூனிட் அப்படி கொண்டு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 4.1 and 4.2 இதையும் நம்ம சால்வ் பண்ணணும் இந்த வீடியோலேயே. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது அடுத்து இப்போ அந்த பேஜுக்கு போவோம். அந்த கொஸ்டினை ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதையும் அடுத்து இப்போ பார்க்கலாம். இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபார் த ரியாக்டன்ட் கிவன் ப்ராடக்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யர் ரியாக்டன்ட் சேஞ்சஸ் ஃப்ரம் 0.03 moles to 0.02 moles in 25 minutes. Calculate the average rate of the reaction both in minutes and seconds. மினிட்ஸ்லையும் காமிக்க சொல்கிறாங்க, செகண்ட்ஸ்லையும் காமிக்க சொல்கிறாங்க. எவ்வளோ ரியாக்டன்ட் ரெடியூஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.03 மோல்லேருந்து 0.02 மோல்ஸாக ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்படின்னா R1 R2 ஓகேவா, இவர் R1 எடுத்துக்கிறோம், R2 எடுத்துக்கிறோம் 25 நிமிஷத்தில். ஸோ ரேட் நமக்கு ஃபார்முலா தெரியும், எப்படி எழுதுவோம், ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R டிவைடட் பை டெல்டா T, இப்படி தானே எழுதுவோம். ஸோ ஃபார்முலா அப்படியே கொண்டு வந்துருங்க, ரொம்ப சிம்பிள். என்ன கொண்டுட்டு வருவோம், மைனஸ் R2 - R1 என்ன 0.02 மைனஸ் 0.03 டிவைடட் பை டைம் என்ன 25 மினிட்ஸ். ஓகேவா? இதில் இந்த மைனஸ் சைன் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த மைனஸ் வேல்யூ இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ அப்படி ப்ளஸ்ஸாக மாறினதுக்கப்புறம் 25ல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 0.0004ன்னு வரும். இதை நீங்கள் பவரில் கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4 × 10⁻⁻4ன்னு வந்துடும். ஓகேவா? 4 × 10⁻⁻4ன்னு வந்துடும். இதை நம்ம என்ன யூனிட்டில் எழுதுகிறோம் அப்படின்னா மோல்ஸ் பர் மினிட்னு சொல்லுறோம். ஓகேவா? மோல்ஸ் பர் லிட்டர் பர் மினிட்னு சொல்லிடுறோம். ஓகேவா? இதே நீங்கள் செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணால் என்ன செய்வீங்க, டிவைடட் பை 60 போடுவோம் இல்லையா, இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம் பாருங்கள் டெக்ஸ்ட் புக்கில், அதே தான் வரும். ஸோ 4 × 10⁻⁻4 டிவைடட் பை 60 செகண்ட்ஸ்னு வரும். அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருது, 6.67 × 10⁻⁻6 ஓகேவா மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட்னு வந்துடும். ஓகேவா? மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட். இல்லை பர் லிட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியராக எழுதிடுறேன். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்டுன்னு கொண்டுட்டு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து செகண்டுக்கு நம்ம யூனிட் கன்வர்ஷன் பண்ணும்பொழுது இப்படி ஆன்சர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா in a reaction 2A given products the concentration of A decreases from
0.5 moles per liter to 0.4 moles per liter in 10 minutes. Calculate the rate during this interval அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இங்கே கோஎஃபிஷியன்ட் 2 வந்திருக்கு பாருங்கள். அதே தான் கிட்டத்தட்ட ரேட் எப்படி எழுதுவோம் இதுக்கு. அப்போது ரேட் இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான், -1/2 வந்துருமா. இங்கே பார்த்தீங்கன்னா R2 - R1 அப்படிங்கிறது ஃப்ரம் 0.05 0.04. ஸோ 4 - 0.5 டிவைடட் பை டைம் என்ன 10 நிமிஷத்தில். ஓகேவா, அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மைனஸ் வேல்யூ 1/2 கிடைக்கக்கூடிய மைனஸ் வேல்யூ ப்ளஸ்ஸாக மாறிடும். டிவைடட் பை 10 பார்த்தீங்கன்னா 0.005ன்னு வரும். ஓகேவா, 0.005. இது நீங்கள் பவரில் கன்வெர்ட் பண்ணும்பொழுது இதை நீங்கள் பவரில் கன்வெர்ட் பண்ணும்பொழுது = 5 × 10⁻³ ஓகேவா, மோல்ஸ் பர் மினிட் அப்படி, மோல்ஸ் பர் லிட்டர் பர் மினிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, மோல்ஸ் பர் லிட்டர் பர் மினிட் அப்படின்னு கொடுத்துட்றோம். இதுக்கான ஆன்சர். சரிங்களா. ஸோ இப்படி தான் நம்ம கொஷின்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இருந்தாலும் இதை கவர் பண்ணணும் இல்லையா, அதுக்காகவே இதை நான் நடத்திட்டேன். என்ன சார் இதெல்லாம் எங்களுக்கு நடத்தினேன், இதெல்லாம் எனக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம்தான். தெரியாத பசங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம கெமிக்கல் கைனடிக் சாப்டர் முடிச்சுட்டு தான் அடுத்த சாப்டர் போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த சாப்டர் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சாப்டர் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் இதை முடிக்காமல் அதை ஸ்டார்ட் பண்ண முடியாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்குறீங்க. நானும் பொறுமையாக தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பட் இந்த கெமிக்கல் கைனடிக் சாப்டர் எடுக்கவே இல்லை இது வரைக்கும். லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களாம் நேரம் பாஸ் பண்ணி காலேஜே ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அல்லது அட்மிஷனே போட்டிருப்பாங்க. அவங்கக்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன், என்னால் எடுக்க முடியல. பட் இப்போ வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் +1 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சாப்டர் நம்ம பொறுமையாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காமல் இந்த கெமிஸ்ட்ரி டீச்சரில் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலில் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்போது ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.